சம்டைம்ஸ் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத விட அங்கே எப்படி போய் ரீச் ஆகுறோம் அப்படின்றது தான் செமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி தான் இது. குட் மார்னிங் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நல்லா நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் யூ போகிறோம். ஹோட்டலுக்கு வெளில தான் இருக்கேன். ஸோ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்து கிளம்ப வேண்டியது தான். எங்களுக்கு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் தான். ஸோ மார்னிங் வந்து திருப்பி கேன்டன் ஃபேர் போய்ட்டு சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட் போயிடலான்னு. இங்கே வந்து ரூம் செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். ஹோட்டல் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஈவி வண்டி தான் வருது. அதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் ப்ளஸ் ஈவி சார்ஜ் போட்டுருக்காங்க. பஸ்ஸுலாம் இங்கே நிற்கிது பார்த்திங்களா. இது வந்து ஹோட்டலில் இருந்து கேன்டன் ஃபேருக்கு ஷட்டில் சர்வீஸ் கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் ஹோட்டலில் கேட்டேன், லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே என்ன சொல்கிறாங்க, நான் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி எங்கள் ஹோட்டல் முன்னாடி இருந்தும் ஒரு பஸ்ஸு கிளம்பி போச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, கேன்டன் ஃபேர் போகிறீங்களா, வாங்க ஒருத்தர் உட்கார இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நாங்கள் ஒன்றும் ரெடி ஆகலைன்றதுனால நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டேன். மேபி நாங்கள் திருப்பி வரோம் கேன்டன் ஃபேருக்கு தான் ஃபேஸ் 2 பார்க்குறதுக்கு. அப்போ வந்து அது என்னன்றதை கேட்டுட்டு நான் சொல்கிறேன். இதுதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட். பிரெட், கஞ்சி, ஸ்வீட் பொட்டேட்டோ, பால்ஸ், க்ரீன் வெஜிடபிள் தெரியல, கோல்டன் கேக், ஸ்பேர் ரிப்ஸ் பார்த்தா சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க. பாயில்டு எக்கு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்வீட் பொட்டேட்டோ, ரெட் டேட் கேக். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். இதில் 1 or 2 ஐட்டம்ஸ் மட்டும் டெய்லி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து டெய்லி ப்ரெட்டு, கஞ்சி, இந்த ஸ்டீம்டு பாயில்டு ஐட்டம்ஸ் எதாவது இருக்கும் அதுதான் சாப்பிடுவோம். வேறு எதுவும் எங்களால் சாப்பிட முடியல. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஆயில் ஸ்மெல் வந்து எங்களுக்கு செட் ஆகலை. நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். இதான் ஹோட்டலோட லாபி. ஃபுல்லாக சரக்கு பாட்டில் அடிக்க வச்சுருக்காங்க. சரி, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11-11:30 இருக்கும். சடனாக செம்ம மழை. எப்படி டார்க்காக இருக்குதுன்னு பாருங்கள். ரூமை செக் அவுட் பண்ணிட்டோம். லக்கேஜோட கேன்டன் ஃபேர் போயிட்டுருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம டாக்ஸியில் எங்கே ட்ராப் பண்ணுவாங்கன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா ஷேடு எதுவும் இல்லை, ஓப்பனாக தான் இருக்கும். இந்த லக்கேஜோட எப்படி அங்கே மேனேஜ் பண்ண போகிறோன்னு தெரியல. இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேன்டன் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் வந்து தெரியும். பட் இப்போது பெய்கிற மழையில் எதுவுமே தெரியல. ஒரு வழியாக மழையில் நனைஞ்சி கேன்டன் ஃபேருக்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம். இங்கே நிறையா பேர் இந்த பெட்டியில் வண்டி மாதிரியே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இதில் உட்காந்துட்டு செல்லும். இன்றைக்கி அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ஒரு கடையில் போயிட்டு ஒன்று மட்டும்தான் நூடுல்ஸ் வந்து ஏதோ தெரிகிற மாதிரி இருந்துச்சு பேர்லாம். மீதி எல்லாம் பீஃபு போர்க்குன்னு இருந்துச்சு. அதனால் வேணான்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். மீன் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னா ஏதுன்றதை நான் சாப்பிட்டு சொல்கிறேன். சார் வந்து பீஃப் நூடுல்ஸ், பீஃப் ஃப்ரைட் ரைஸ், குச்சியில் சாப்பிட போகிறாரு. பரவாயில்ல, முட்டையும் ஏதோ வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் எதுவும் பிரச்சனை பண்ணாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு. பாருங்கள், இந்த பேகெல்லாம் இழுத்துட்டு போகிறதுலாம் கஷ்டமாக இருக்குது. கடைசி வரையும் பேக் தாங்குமா இல்லை உடஞ்சிருமான்ற பயமாக இருக்குது. ஆல்ரெடி 2 வீலு காலி இல்லை. நாங்கள் டாக்ஸி ஏறிட்டு ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். சார், சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு சூப்பர்ப்பா. மெக்டிலாம் சாப்பிட்டோம். மெக்டி கூட ஸ்டொமக் ஏதோ பண்ணுச்சோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டது இத்தனை நாள் அதை பார்த்து பயந்துட்டு இருந்தோம். ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. இவர் தான் எங்களை ஏர்போர்ட் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஏர்போர்ட் போகிற வழியில் ஒரு டோலில் பார்த்தீங்கன்னா டிரைவர்லெஸ் கார் இருந்துச்சு. முன்னாடி எங்கள் காருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி டோலில் பார்த்தீங்கன்னா ரோபோ இருந்துச்சு. நம்ம டோல்லலாம் எப்படி ஸ்டாஃப் போட்டு மேனேஜ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரோபோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபும் இருந்தாங்க.
அதுமாதிரி நாங்கள் வந்த டாக்ஸி டிரைவர் பார்த்திங்கன்னா ஏதோ பிளாஸ்டிக் கார்டு மாதிரி ஒரு மிஷினுக்குள்ளே தூக்கி போட்டார். அது வந்து டோல் அமௌண்ட் என்னன்றதை காமிச்சிது. அவர் அதை மொபைலில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணார். எங்கள் டோல் கேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஏர்போர்ட் வந்துவிட்டோம். ஸோ கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோம். ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஏர்போர்ட் செம்ம பெருசாக இருக்குது. T1க்கும் T2க்குமே ரொம்ப தூரம். நாங்கள் டொமஸ்டிக்ன்றதுனால T2க்கு போயிட்டுருக்கோம். வீல் உடஞ்சிச்சா அதனால் பேக் எடுத்து வச்சு தள்ளிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அந்த உள்ளேருந்து வீடியோ எடுக்க முடிட்டு எடுத்து போடுறேன். செம்ம தூக்கம் வர காரில் கொஞ்சம் தூங்கி கேப்பில் வீடியோ எடுத்தேன். வெளில செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சுட்டு எந்த கவுண்டருக்கு போகணும்னு கேட்டுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோம். ஏர்போர்ட் பாருங்கள் எங்களை எஃப்க்கு போக சொன்னாங்க. எஃப்க்கு போயிட்டுருக்கோம். எங்களோட ஃப்ளைட் வந்து டிலே 6:50க்கு எடுக்க வேண்டிய எங்கள் ஃப்ளைட்டு இப்போ நைட் 11:30க்கு ஆகிடுச்சு. இப்போ அப்படியே உட்காந்துட்ருந்தோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். கொஞ்ச நேரம் தூங்கினேன். அப்படியே இப்போ எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கோம். இங்கே எல்லாம் வாத்தெல்லாம் பாக்கெட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. சொன்னல பார்த்தீங்கன்னா ஒரு காலெல்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க பாக்கெட் போட்டு. ஐஸ்கிரீம் வச்சுருக்கானுங்க. ஆல்ரெடி ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஜூஸ் என்னதுன்னு தெரியல. மேங்கோ மேன் வர்சஸ் வைல்டில் வர்ற பியர் கேர்ள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. என்னடா எது எங்கே கிடைக்கும் தேடிக்கிட்டே இருக்கும். இவனுங்க தின்றதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்மளால் சாப்பிட முடியுமான்னு தெரியல. பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. அங்கே இங்கேன்னு எனக்கு கிடச்ச KFCயில் மார்ட்டின் சார் வந்து டக்கு பர்கர் வாங்கியிருக்காரு. நான் ஜிங்கர் பர்கர் வாங்கியிருக்கேன். நாங்கள் செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடிச்சுட்டு இங்கே போர்டிங்க்கு வந்தோம். கேட் எதுன்னு பார்க்குறதுக்காக இங்கே மிஷின் கிட்ட வந்து செக் பண்ணலான்னு இருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மிஷின். ஜென்ரலாக நம்ம போய்ட்டு உள்ள ஃப்ளைட் நம்பரு டிக்கெட் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம போர்டிங் கேட் எதுன்னு சொல்லி காட்டும். பட் இங்கே இன்னொன்று வச்சுருக்காங்க கேமரா. ப்ளஸ் நீங்கள் இங்கே நின்னீங்கன்னா உங்களை ஸ்கேன் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டுருக்கு. பட் நாங்கள் நின்று பார்த்தோம் வரல. ஏன்னு தெரியல. இந்த ஏர்போர்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசு. கேட் நம்பரு B265 to 79 போட்டிருக்கு. இங்கே 154 to 73, 60 to 78. அப்போனா பார்த்துக்குங்க எவ்வளோ கேட்ஸ் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே கேட் நம்பர் வந்து 279 போட்டிருக்கு. இப்போ இந்த எல்லோ போர்டுனா கேட்னா இப்போ லைனாக அந்த மாதிரி கேட் நம்பர்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோவாக இருக்கிறதெல்லாம். இங்கே எங்கே போனாலும் காமனாக இருக்க ஒரே கடை ஸ்டார்பக்ஸ். அதில் கூட்டம் இருக்குது. இதுவரையும் நான் ஸ்டார்பக்ஸ் ட்ரை பண்ணதே இல்லை. இங்கே ட்ரை பண்ணணுமான்னு டவுட்டாக இருக்குது. பார்ப்போம். எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி தான் ஏதாவது போய் சாப்பிட்ணுன்னு இருக்கும் போல். இங்கே இருக்குது ஸ்டார்பக்ஸ். ஒரு அடியாக போர்டிங் வந்துருச்சு. செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சு 7 மணிக்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டை 11:30 மணிக்கு எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் ஏறத்துக்கு தான் உள்ளே போயிட்டுருக்கேன். இருங்க அந்த சைடு காட்டுறேன். பல டிலேக்கு அப்புறமா ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டோம். இந்த ஃப்ளைட்டில் கொஞ்சம் சீட்டு நல்லா இருக்குது சார். சூப்பர் ஸ்பேசியஸாக இருக்குது. தூங்க முடியல, எதுவும் பண்ண முடியல. சீட்டுமே கொஞ்சம் திட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே ஹெட்செட் கனெக்ட் பண்ணுறதுக்கெலாம் கொடுப்பாங்களான்னு தெரியல. பார்ப்போம். மேலே அந்த ஸ்க்ரீன் இருக்குது.欢迎您乘坐中国南方航空公司航班，保证您的安全是我们的首要责任，请您观看安全演示。女士们、先生们，中国南方航空公司欢迎您。现在向您介绍机上紧急设备的使用方法和安全程序。在滑行、起飞、下降。ஃப்ளைட்டு லேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களா இல்லை டிக்கெட்டோடு சேர்ந்து வந்துச்சான்னு தெரியல. எங்களுக்கு வந்து ஒரு பன்னும் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க. ஒரு வழியாக ஃப்ளைட் எங்களை 2:30 மணிக்கு வந்து இறக்கி விட்டுச்சு. இப்போ நாங்கள் டாக்ஸி போட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். சரியான லேட்டு. 10 மணிக்கு இங்கே வர வேண்டிய ஃப்ளைட்டு 2 மணிக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்கு.
இந்த டைமில் கூட ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு சிக்னலும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் 150 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவங்க ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இவு ஏர்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா சிவில் அண்டு மிலிட்ரியும் வந்து ஒரே ஏர்போர்ட்டை தான் ஷேர் பண்ணுறாங்க. அதனால் ஃப்ளைட்லேருந்து எந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ப்ளஸ் விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஏர்போர்ட்லேயும் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணலை. நாங்கள் ரூம் செக்இன் பண்ணிட்டோம். 722 இதுதான் எங்கள் ரூமு. அந்த கண்ணாடி. இந்த பசங்களுக்கு டோர் போடுற பழக்கமே இல்லை. எல்லாமே கண்ணாடி தான் போட்டு வச்சுருக்காங்க அந்த பாத்ரூமுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது வாஷ் பேஷன், டவல் வச்சுருக்காங்க. எங்கள் கையில் செருப்புலாம் வேறு கொடுத்து வச்சாங்க. இது பெட்டு, டிவி, பாத்ரூம் இருக்குது, லாண்ட்ரி பேகு, ஹேர் ட்ரையரு, கெட்டில், காஃபி பவுடர் இருக்குது, மினி பாருக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. விண்டோவா, இது எலக்ட்ரிக் விண்டோன்னு போட்டுருந்துச்சு. எஸ், விண்டோ. அங்கே விண்டோ கிடையாது, இங்கே விண்டோ இருக்குது. ரூமில் லைட்டுக்கு எல்லாத்துக்கும் டச் ஸ்க்ரீன் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளே, பாஸு, வால்யூமு, ப்ளூடூத்துன்னெலாம் இருக்குது. யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இது என்னன்னு தெரியல, காலைல நோண்டி பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தூக்கம் வருது.